கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ல்டாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாரோ ஒருத்தர் உங்களை வழிநடத்தி நான் கூட்டிட்டு போறேன், நீங்க செல்ல வேண்டிய இலக்குல உங்களோட கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில உங்களை விட்டுட்டு போயிடுறாங்களா, இல்ல காணாம போயிடுறாங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 14:18 எழுதியிருக்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. இதற்கு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம், அவருடைய தகப்பனார் பேரு தேராகு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்தை விட்டு ஆபிரகாமையும் சாராளையும் அவருடைய பேரன் ஆகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்கங்க. அவர் தான் வழிநடத்தி கூட்டிட்டு போறாரு. பாதி வழியில பாத்தீங்க, ஆறான்ற இடத்துல இவங்க இருந்துட்டாங்க. அவர் அங்க மரித்து போறாரு. இப்ப ஆபிரகாம் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாருங்க. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அபிரஹாமுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன எங்கெங்க போனானோ, என்ன செய்தானோ அதுல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவனோட உடன்படிக்கை பண்ணார், அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார், அவனோடு டிராவல் பண்ணாருங்க. இது போலதான் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோட இந்த நாள் இடைப்பட விரும்புகிறார். அவர் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஆங்கில மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, உங்களை ஆதரவற்றவர்களாய் விடமாட்டார்னு எழுதியிருக்கிறது, உங்களை அனாதையாய் விடமாட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உங்களை எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நீங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான நேரத்துல அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் விடமாட்டாராங்க. கர்த்தரே உங்களுக்கு துணையா இருப்பார். ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இந்த நாள்ல இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், திக்கற்றவர்களாக விட மாட்டார். அவர் உங்களிடத்துல வருவார், உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.